சில காரணங்கள்னால கோல்டு விலை ஏறும், சில காரணங்கள்னால கோல்டினுடைய விலை இறங்கும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நம்ம சொல்லக்கூடிய இன்னும் அரசியல் சார்ந்த இஷ்யூஸு, நாடுகள் போர் புரியுறது இதெல்லாம் ரேட்டை ஏறும். அங்கே வட்டி அதிகமாக கிடைக்குது, கோல்டில் எனக்கு வட்டியே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோல்டை விற்றுட்டு பாண்டை போய் வாங்குவாங்க. ரஷ்யாவில் நிறைய தங்கம் உற்பத்தி ஆனால் கூட அவங்க ஃபஸ்ட்டு டைம் இந்த லாஸ்ட் 25 இயர்ஸ் கால் நூற்றாண்டில் முதல் தடவையாக ரஷ்யா தங்கத்தை விற்க ஆரம்பிச்சிருக்கு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. போர் தொடர்ந்து கொண்டிருந்தால் பணவீக்கம் அதிகமாகும். பணவீக்கம் அதிகமாச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனாங்கன்னா கோல்டு டெஃபினட்டாக அடிபடும். ஸோ ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்க, அதனால கோல்டு அடிபடும். இன்னொரு பக்கம் ரஷ்யா விற்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால கோல்டு அடிபடும். ஸோ அப்படிங்கிறதுல அதிகமாகவே அடிபட வாய்ப்புள்ளது. நிறைய பேர் நீங்கள் ஜுவல்லர்ஸை போய் கேட்டிங்கன்னா, ஐயோ தங்கமாக வாழ்க்கையில் விலையே குறையாதுங்க, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி சேர்த்து வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. பல பேர் சொல்லுவாங்க. உண்மைதான், வாங்கி போட்டு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம்னு இருந்தீங்கன்னா ஒரு விலை ஏற்றம் இருக்கும். ஆனால் உச்ச விலையில் போய் வாங்கினீங்கன்னா சார், இப்போ இருக்கக்கூடிய இந்த தங்க மார்க்கெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? இப்போ ஏற்ற இறக்கமாக இருந்துட்டுருக்கு, மக்களும் அந்த தங்கத்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு இன்னும் அவங்களுக்கு குறையாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? அமெரிக்காவுடைய ஆதிக்கம் குறைந்தால், அமெரிக்கா இன்னொரு பிரிட்டன் மாதிரி ஆயிடுச்சுன்னா, பவரை இழந்துருச்சுன்னா, அப்போ அமெரிக்க டாலருடைய மதிப்பு போயிடும். அமெரிக்க டாலருடைய மதிப்பு போச்சுன்னா தங்கத்தை வைத்துத்தான். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு கோல்டு சார்ந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண நம்ம கூட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சொக்கலிங்கம் பழனியப்பன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த போருக்கு அப்புறமா கோல்டு விலை ஏறும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேரால் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த கோல்டுடைய ரேட் குறைய ஆரம்பிச்சுது. இப்போ இந்த ஏற்ற இறக்கத்தோடு நம்ம கோல்டு ரேட்டை பார்க்க முடியும். 2 நாளாக இந்த கோல்டுடைய பேச்சு ரொம்பவுமே அதிகமாகவும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கோல்டு ரேட் எப்படி சார் இருக்கும் வரும் நாட்களில்? நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. அதாவது சில காரணங்கள்னால கோல்டு விலை ஏறும், சில காரணங்கள்னால கோல்டினுடைய விலை இறங்கும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நம்ம சொல்லக்கூடிய இன்னும் அரசியல் சார்ந்த இஷ்யூஸு, நாடுகள் போர் புரியுறது இதெல்லாம் ரேட்டை ஏற்றும். அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறிச்சுன்னா அது ரேட்டை குறைக்கும், கோல்டு ரேட்டை குறைக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறையில் அங்கே வட்டி அதிகமாக கிடைக்குது, கோல்டில் எனக்கு வட்டியே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோல்டை விற்றுட்டு பாண்டை போய் வாங்குவாங்க. ஸோ அது மாதிரி இப்போ பல காரணம். அப்புறம் டாலரை வச்சு பேஸ் பண்ணுறதுனால ப்ரைஸு, டாலர் ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா கோல்டு வீக் ஆகும். அதே மாதிரி டாலர் வீக்கன் ஆச்சுன்னா கோல்டு ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆல் தோஸ் திங்ஸ். இது மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. பட் இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் போர் நடந்து கொண்டு இருந்தாலும் மற்றொரு பக்கம் அந்த போரினால் பாதிக்கப்பட்ட ரஷ்யா போன்ற நாடுகள் பார்த்திங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு டைம் இந்த லாஸ்ட் 25 இயர்ஸ் லாஸ்ட் குவார்ட்டர் செஞ்சுரியில் கால் நூற்றாண்டில் முதல் தடவையாக ரஷ்யா தங்கத்தை விற்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவங்க உக்ரைன் நாட்டோட போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுடைய கவர்மெண்டுடைய பட்ஜெட்லாம் டைட் ஆகிடுச்சு. ரஷ்யாவில் நிறைய தங்கம் உற்பத்தி ஆனால் கூட அவங்க ஒரு பக்கம் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அரசாங்கம் தனது ரிசர்வில் வச்சுருந்த தங்கத்தை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஒரு அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் விற்க ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கோல்டு ப்ரைஸு டவுன் ஆகும். ஒரு 20-25 இயர்ஸ்க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா யூகே கவர்மெண்ட் விற்றாங்க. அப்புறம் இடையில சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்டில் தங்கத்தினுடைய ஸ்டேட்டஸை மாற்றினாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. அப்போல்லாம் தங்கத்தினுடைய விலையில் சரிவு ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ ஜஸ்ட்டு ஜனவரி பிப்ரவரியில் ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா. இது அவங்க தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா தொடர்ந்து தங்கத்தினுடைய விலை குறையலாம். பட் அதே சமயத்தில் டெம்பரரியாக தான் விற்றுருக்காங்க அப்படிங்கையில் திருப்பி அந்த பட்சத்தில் திருப்பி நெருக்கடி நிலைமை ஏற்படுது. திரும்ப பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறலை, அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஏறலை அப்படின்னா திருப்பி உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை ஏற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க வெஸ்ட் ஏஷியா போரில் பார்த்தீங்கன்னா, இந்த போர் தொடர்ந்து கொண்டிருந்தால் பணவீக்கம் அதிகமாகும். பணவீக்கம் அதிகமாச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனாங்கன்னா கோல்டு டெஃபினட்டாக அடிபடும். ஸோ ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்க, அதனால கோல்டு அடிபடும். இன்னொரு பக்கம் ரஷ்யா விற்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால கோல்டு அடிபடும்.
ஸோ அப்படிங்கையில் அதிகமாகவே அடிபட வாய்ப்புள்ளது. இது போர் தொடரும் பட்சத்தில். ம். இப்போ போர் வந்து தொடரலை, இப்போ ஷார்ட்டில் முடிஞ்சிருது, இன்ஃப்ளேஷன் அதிகமாகலை, ஆயில் ப்ரைஸஸ்லாம் டவுன் ஆயிருது, பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கோல்டினுடைய விலை வந்து அதே சமநிலையில் இருந்தால் இருக்கலாம், அல்லது கொஞ்சம் உயர ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம். சரி, இப்ப நான் இந்த கோல்ட் நியூஸ பத்தி பார்க்கும்போது, சில பொருளாதார நிபுணர்கள் சொன்ன ஒரு சில விஷயங்கள், இந்த நிலை அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா, கோல்டு வந்து கிட்டத்தட்ட 10,000 கிராமுக்கு வரலாம். அப்படிங்கிற ஒரு ரேட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பாசிபிளா சார்? அந்த அளவுக்கு வந்துருமா கோல்டுடைய ரேட் வந்து? அடிபட தாராளமாக நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து ஜென்ரல் காமன் சென்ஸ். அதுக்கு வந்து நம்ம ரொம்ப யோசிக்கவே வேண்டாம், பொருளாதாரத்தை படிக்கவே வேண்டாம். ம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சொத்து வகை, எந்த அசெட் கிளாஸ் வந்து ரொம்ப அதிவேகமாக சமீபத்தில் ஏறியுள்ளதோ, அது எந்த சொத்தாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, பாண்டாக ம். இருந்தாலும் சரி, ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, சமீபத்தில் அதிகமாக வெகு வேகமாக 100%, 150%, 200% ஏறிடுச்சுன்னா, அந்த சொத்து வகை அதை தொடர்ந்த காலங்களில் தாராளமாக விழுவதற்கு வாய்ப்புள்ளது. இது கோல்டுக்கு மட்டுமில்ல, எல்லா சொத்து வகைக்கும் இது அப்ளிகபிள். ஸோ அதனால தாராளமாக அது விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 10,000 ரூபாய்க்கு இப்போ ஏற்கனவே 16,000 சொச்சம் போயிட்டு இப்போ 13,500 ஏற்கனவே 20-25% டவுனில் இருக்குது கோல்டு. அதனுடைய உச்சத்திலேருந்து வெள்ளி வந்து அதனுடைய உச்சத்திலேருந்து 45% டவுனில் இருக்குது. 45%. நிறைய பேர் நீங்கள் ஜுவல்லர்ஸை போய் கேட்டிங்கன்னா, ஐயோ தங்கமா வாழ்க்கையில் விலையே குறையாதுங்க, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி சேர்த்து வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. பல பேர் சொல்லுவாங்க, நிலத்தை சொல்கிற மாதிரி. பூமி வந்து ஒரு ஃபிக்ஸ்டு தான், நீங்கள் அதில் போய் நிலம் அதிகமாக வாங்க முடியாது. எப்போ உண்மைதான், வாங்கி போட்டு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம்னு இருந்தீங்கன்னா ஒரு விலை ஏற்றம் இருக்கும். ஆனால் உச்ச விலையில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுடைய லாபங்கள் குறையத்தான் வாய்ப்பு இருக்கிறது. லாபம் கிடைக்கும் 10-20 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா, ஆனால் அந்த லாபத்தினுடைய சதவிகிதம் வந்து குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் எந்த சொத்து அடிபட்டு இருக்கிறதோ அந்த சொத்தை போய் வாங்கினோம்னா ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் பார்க்கையில் லாபத்தினுடைய சதவிகிதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுதான் வித்தியாசம். சார், இப்ப இருக்கக்கூடிய இந்த தங்க மார்க்கெட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? இப்ப ஏற்ற இறக்கமா இருந்துட்டு இருக்கு. மக்களும் வந்து அந்த தங்கத்து மேல இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு வந்து இன்னும் அவங்களுக்கு குறையாம இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கம் வந்து இப்போ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி வச்சிருந்தவங்க, அது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து விற்பதற்கு ஒரு நல்ல தருணம். அப்படி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ சில்வர் வந்து ஒரு 2 லட்சத்துக்கு மேலே போகையிலேயே 2 லட்சம் 3 லட்சம் 3,5 லட்சம் அப்படிலாம் போயிட்டு இருக்கு. அப்போவே நாங்கள் எங்கள் முதலீட்டாளர்கள் சில்வர் ஃபண்ட்லாம் போட்டிருந்தாங்க, நல்ல லாபத்தில் இருந்தாங்க. ஏன்னா அவங்க வாங்கின விலை வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணது வந்து ஒரு 90,000 லட்ச ரூபா இருக்கையில் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிலே தாராளமாக நல்ல லாபத்தில் இருக்குது, நீங்கள் வேணும்னா வித்ட்ரா பண்ணிக்கங்கன்னு சொல்லி மெயில் அனுப்பிச்சோம். ஸோ அதே மாதிரி தங்கத்திற்கும் நல்ல லாபத்தில் இருக்கையில் விற்றுக்கிறது வந்து தங்கம் தேவையில்லை, முதலீட்டுக்காகத்தான் நான் தங்கத்தில் போட்டேன் அப்படின்னு இருந்தால் ஓரளவு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது தப்பு இல்லை, விற்று பணமாக வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு 20-25% அடிபட்டுருக்கு. அதற்கான வந்து தங்கம் வந்து அதில் பாதாளத்திற்கு வந்து விடும் அப்படின்னு சொல்லலை. அதனுடைய ஏற்றத்திற்கு ஆல்ரெடி 20-25% கரெக்ஷன், இன்னொரு 20-25% கரெக்ஷன் ஏற்படலாமானா ஏற்படலாம். நீங்கள் சொல்கிற ரேட்டு அந்த 10,000 ரூபா வரலாம். அதற்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி மேலே ஏறுமா அப்படின்னா ஏறலாம். ஏன்னா எப்பவுமே தங்கம், நிலம், நல்ல பங்குகள், மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே லாங் டேர்ம்ல ஏறிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம பேசுறது வந்து இந்த ஷார்ட் டேர்ம்ல. ஷார்ட் டேர்ம்ல வந்து இதனுடைய ப்ரைஸ், ஏன்னா இப்போ 16,000 வாங்கினவங்களை பற்றி யோசிச்சு பாருங்களேன். 15,500 16,000 22 கேரட் வாங்கினவங்க ஐயோ இன்னைக்கு நஷ்டத்தில் உட்காந்துருக்கேன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சங்கடப்படுவாங்க. ஸோ அந்த சங்கடம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ நான் பொதுவாக என்கிட்ட ஒரு கோல்டு இருக்கு, நான் வந்து இப்போ அது வந்து ஃபிசிக்கல் கோல்டா நான் என்னமோ வாங்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இது எப்போ விற்கலாம் எப்போ வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நான் எதை பொறுத்து எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? அவங்க எதை பொறுத்து கரெக்டாக நீங்கள் இப்படி பண்ணால் அது கரெக்டாக இருக்குன்றதை நீங்கள் எப்படி சார் சொல்லுவீங்க? ஜென்ரலாக வந்து இப்போ 2 வகையில் தங்க முதலீடுகள் இருக்கு. ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறது தங்கத்தில், எனக்கு இந்த சொத்து ஏறப்போகுது, நான் அதில் பணத்தை போடுறேன், பணத்தை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறேன் அப்படிங்கிறது ஒரு வகை. இன்னொருத்தவங்க வந்து என்னுடைய ஆஸ்திக்கு நான் வாங்குறேன், நான் சாகுற வரைக்கும் இதை வச்சுக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம வசிக்கிறதுக்கு ஒரு வீடை வாங்குகிறோம் அப்படிங்கிற வந்து அதில் நம்ம ரொம்ப யோசிக்க மாட்டோம், லாபமா நஷ்டமா, நம்மளால் எப்போ வாங்க முடியும்னு தான் பார்ப்போம். ஸோ வாங்கிட்டோம்னா அந்த வீடை விற்கிறத பற்றியே யோசிக்க மாட்டோம். அதே மாதிரி தங்கத்தையும் சில பேர் வாங்குவாங்க, எனக்கு கல்யாணத்துக்கு போட்டது,
குழந்தை பிறந்ததுக்கு கொடுத்தது அப்படி இப்படின்னா அதை வந்து இப்போ மோர் சென்டிமெண்டலாக லைஃப் பூரா வச்சுக்குவாங்க. அவங்க அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். தங்க விலை ஏறினாலும் இறங்கினாலும் அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. வேறஸ் முதலீட்டுக்காக போடுறாங்க இல்லையா? இப்போ முதலீட்டுக்காக போடுறவங்க வந்து ஒரு நல்ல லாபம் எனக்கு வந்திருக்கு, ஒரு 100% கொடுத்துருக்கு, 200% கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு சூப்பர்லேட்டிவான லாபம். ஸோ இப்போ அப்படிங்கையில் வந்து ஓகே, நான் முதலீட்டுக்கு லாபத்துக்காக தான் போட்டேன், நல்ல லாபம் வந்துருச்சு, நான் கொஞ்சம் வெளியில் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வந்துடுறது வந்து நல்லது லாபத்தை. ஏன்னா அந்த லாபத்துக்காக தான் அவங்க போட்டாங்க. அதே சமயத்தில் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சொத்தை விற்று இந்த இன்னொரு சொத்தில் போடுவாங்க. இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ தங்கத்தில் நல்ல லாபத்தில் இருக்கவங்க அதை விற்றுட்டு இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் ரொம்ப டவுனாக இருக்குது. ஈக்விட்டி மார்க்கெட்டே டவுனாக இருக்குது. ஏன்னா எனக்கு அங்கே 100% லாபம் கிடைச்சிருச்சு. 5000 5500 வாங்கினேன். இப்போ விற்றனா கூட எனக்கு 13500 13600 கிடைக்கும் சொல்லு. இன்னைக்கு ரேட்டில் சொல்கிறேன். விற்றா கூட 13500 14000 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ அப்போ நான் 100% 200% லாபத்தில் இருக்கேன். அதை விற்றுட்டு நான் கொண்டாந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையையும் அவங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு நபருக்கும் வேறுபடும். இப்போ சில பேர் வந்து 10,000 போய் வாங்கியிருப்பாங்க, 11,000 வாங்கியிருப்பாங்க, சில பேர் 16,000 வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்க வாங்கினவங்க இப்போ நான் லாஸை புக் பண்ண மாட்டேன் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒவ்வொருத்தருனுடைய இண்டிவிஜுவலினுடைய ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம அனலைஸ் பண்ணி ஜென்ரலாக சொல்லணும். ப்ராடாக சொல்லணும்னா நல்ல லாபமாக இருந்தால் சற்று விற்றுக்கொள்ளுங்கள். இப்போ பொதுவாகவே இந்த கோல்டு வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பல பேர் இருக்காங்க. இது என்ன காரணத்துக்காக சொல்றாங்க? உண்மையிலேயே கோல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா? கோல்டை வந்து நான் பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல மாட்டேன். இப்போ நான் கோல்டு வாங்கி கோடீஸ்வரன் ஆயிட்டம்னு சொன்னவங்க ரொம்ப குறைவு. ஐ மீன் பெரும் பணக்காரன் ஆகிட்டேன், நான் மில்லியனர் ஆகிட்டேன், பில்லியனர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ரொம்ப குறைவு கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா அவ்வளோ பணம் இருக்கிறவங்க தங்கத்தில் கொண்டாந்து போட மாட்டாங்க. அவங்க கொண்டாந்து போடுறது இதில் பிஸ்னஸில் போடுவாங்க, ஷேரில் போடுவாங்க, இல்லை அது மாதிரி தான் பண்ணுவாங்களே தவிர இதில் கொண்டாந்து தங்கத்தில் கொண்டாந்து போடுவாங்க. தங்கம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம பல சொத்துக்கள் வச்சிருக்கையில் தங்கத்துலேயும் ஒரு போர்ஷன் வச்சுக்கிறது நல்லது. முழுசா கோல்டுல இறங்காம அதுல ஒரு 10%, 15%. என்னோட ஒரு 1000 ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு நான் கோல்டை வாங்கி வச்சுக்கலாம். அல்லது 10 லட்சம் இருக்குன்னா ஒரு 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு கோல்டை வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா லாங் டேர்மில் ஒரு 30-40 வருஷம்லாம் எடுத்திங்கன்னா கோல்டு வந்து 5%, 6%, 7% அப்படி தான் வருமானம் கொடுத்துருக்கு. ஒரு பணவீக்கத்தை தாண்டிய வருமானத்தை கொடுக்கும். இன்னும் ஒரு சிச்சுவேஷன் என்ன, இப்போ மக்கள் என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை அமெரிக்காவுடைய ஆதிக்கம் குறைந்தால், அமெரிக்கா வந்து இன்னொரு பிரிட்டன் மாதிரி ஆயிடுச்சுன்னா, பவரை இழந்துருச்சுன்னா, அப்போ அமெரிக்க டாலருடைய மதிப்பு போயிடும். அமெரிக்க டாலருடைய மதிப்பு போச்சுன்னா தங்கத்தை வைத்துத்தான் நிர்ணயிக்கப்படும் மதிப்பு, உலக அளவில் ட்ரேடு எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி சிச்சுவேஷன் வரையில் கோல்டுனுடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பராக போகும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது. அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு சாரர் வந்து அதுபோல் நினைக்கிறார்கள். ஸோ அதுபோல் நிகழும் பட்சத்தில் அது உடனே ஆகுமான்னு எனக்கு தெரியல. அமெரிக்க ஆதிக்கம் முழுவதுமாக உடனே குறைந்து விடுமான்னு தெரியல. இட் வில் டேக் சம் டைம். ஸோ அப்போ அது மாதிரிலாம் ஏற்படும் பட்சத்தில் இன்னொரு கரன்சி வராது, உடனே வர டைம் ஆகும். ஏன்னா சைனா வந்து எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அப்போ தங்கம் வந்து இன்னும் படபடன்னு கொஞ்சம் மேலே ஏற வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பா சார். இப்போ பொதுமக்கள் வந்து அதிகமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோல்டு வந்து அவங்களுக்கு வந்து எமோஷனலா ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற பட்சத்துல கோல்டை வந்து அவங்க நிறைய வாங்கிட்டே இருப்பாங்க. அது மேல அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நல்ல காரியங்கள் பண்ணும் போதும் சரி, அவங்க கோல்டுல தான் போறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல மக்கள் கோல்டு வாங்கும் போது இந்த தவறை வந்து பெருசா பண்றாங்கன்னா நீங்க எதை சார் சொல்லுவீங்க? இல்லை, நீ ஃபஸ்ட்டு வந்து கோல்டை வந்து தேவைக்காக வாங்குறோமா, நம்மளுடைய யூஸுக்காக பர்சனல் யூஸுக்காக வாங்குறோமா, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறோமான்னு அவங்க முடிவு செஞ்சுக்கணும். ஒருவேளை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறாங்க அப்படின்னா கோல்டு ஃபண்டுகள் இருக்கின்றன, கோல்டு இடிஎஃப் இருக்குது, ஏற்கனவே அரசாங்கம் சாவரின் கோல்டு பாண்டுன்னு விற்றாங்க, இது மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. அதில் போய்க்கலாம் ஜென்ரலாக. தட் இஸ் மோர் இன் அ வே அது வந்து பியூர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். நம்மள அதோட ரொம்ப அட்டாச் ஆக மாட்டோம். விற்றுட்டு வரேன்னா வெளியில் வந்துடுவோம். இப்போ என்னுடைய பர்சனல் யூஸுக்காக வாங்குறேன்னா நான் நகையை போய் வாங்கணும். நகையை வாங்கையில் வந்து அதில் செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி எல்லாமே இருக்கிறது. ஸோ அதைத்தான் மக்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். பட் கொஞ்சம் லோயர் செக்மெண்ட்டில் இருக்கவங்க, லோயர் எக்கனாமிக் செக்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நகையை வந்து மல்டிபிள் பர்பஸாக யூஸ் பண்ணுறாங்க. கழுத்தில் போட்டுக்குவாங்க, திருப்பி பணத்தேவை ஏற்பட்டுச்சுன்னா எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் அடகு வைப்பாங்க.
ஸோ இப்போ அது மாதிரி பண்ணையில் அவங்களுக்கு வந்து அந்த நகையை, ஏன்னா பேங்க்ல கொண்டு போய் நீங்கள் பிஸ்கட் அடகு வைக்க முடியாது. ஸோ அது போன்ற சமயங்களில் அவங்களுக்கு வந்து அது டபுள் பர்பஸாக இருக்குது. ஸோ லோயர் செக்மெண்ட்டுக்கு ஸ்டில் ஜுவல்லரி இஸ் எ பெட்டர் ஆப்ஷன். கொஞ்சம் மிடில் கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட், மிடில் கிளாஸ் அப்பர் இன்கம் குரூப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோல்டு ETF, கோல்டு பாண்ட்ஸு, கோல்டு ஃபண்டுகள், சாவரின் கோல்டு ஃபண்ட்ஸு இதெல்லாம் வந்து பெட்டராக இருக்கும். கண்டிப்பா சார். தங்கம் சார்ந்தும் இந்த வார் பத்தியும் இத்தனை விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நன்றி சார்.